Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் லுக் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். So ரெடி ஆகும்போதே இந்த வீடியோ எடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. and இந்த மேக்கப் லுக் பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். லிப் பாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் because நம்ம எண்டில் லிப்ஸ்டிக் போடும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேபி லிப்ஸோட லிப் பாம் தான் வந்து எடுத்திருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். இதுக்கு வந்து லூகாமோட சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது இப்போ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீனாக ஆகிடுச்சு. என்னோடய ஸ்கின் கேரில் இது கண்டிப்பாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர். இதுக்கு மேபிளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கன்சீலர், ஃபவுண்டேஷன் எதுவுமே கிடையாது. சன்ஸ்க்ரீன் மேலே காம்பேக்ட் அப்ளை பண்ணும்போது இன்னுமே கூட கொஞ்சம் கவரேஜ் நிறைய இருக்கும். உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன்லாம் இருந்தால் கூட அது வந்து கவர் பண்ணிவிடும். அப்படியே வேணும்னா நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு தென் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ பார்ட். இதுக்கு வந்து மிஸ்க்லேரோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இதுதான் என்னோடய ரீசன்ட் ஃபேவரட். இதில் வந்து ஒரு வேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு பிளாக் ஷேட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்படி கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, இது கொஞ்சம் ஈஸி. ரியலாகவே நம்ம இப்படி கிளம்பலான்றதுக்காக தான் நான் வந்து ஃபங்க்ஷன் கிளம்பும் போது இந்த வீடியோ எடுக்கிறேன். அகைன் இந்த ஸ்பூலி வச்சு எல்லாத்தையும் வந்து ஒன்றா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் செப்பரேட்டாக இந்த ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும்னு தனியாக வீடியோ போடுறேன். இப்படி கிளம்புறது கூட கஷ்டமாக இருக்காது. பட் அதை வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பணுன்னும் போது இன்னுமே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. And yes, eyebrows done. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோக்கு போயிடலாம். இதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தனியாக ஒரு ஐ மேக்கப் லுக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதுலேருந்து இந்த ஒரு பிங்க் ஷேட் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது என்னோடய ட்ரெஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து இதை அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த லுக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் எனக்கு. ஐ லுக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். இதுக்கு வந்து மேபிளினோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நார்மலாக ஒரு லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி மேக்கப் லுக்கே ரொம்ப சட்டிலாக இருக்க போகிறதுனால எனக்கு ஐஸும் வந்து அவ்வளோ போல்டாக வேண்டாம். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு வந்து நைக்காவோட ஐஎம் போல்டு காஜல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு ப்ரஷ் மூலயமா வந்து அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் இது வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டே கொடுக்கும். அதனால இது வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும், ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ நான் இந்த ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப போல்டு லுக் இல்லை. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் தான் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ எனக்கு ஐஸ் கொஞ்சம் சென்சிட்டிவ் வாட்டரியாக இருக்கும் காஜல் எப்பயுமே அப்ளை பண்ணும்போது. பட் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். எஸ், ஐ லுக் ரொம்ப சட்டிலாக ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். இதுக்கு வந்து மேபிலினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு லைட்டாக என்னோடய சீக் போன் அண்ட் நோஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். வந்து லிப்ஸ்டிக் பார்ட். இதுக்கு லிப்ஸ்டிக் எடுக்காமல் ஐஷேடோ எடுத்தேன். இப்படி தான் வந்து குழப்பமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவசரத்தில். ஸோ இதுக்கு வந்து நைக்காவோட லிப்ஸ்டிக் பேலட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேடும் வந்து அவ்வளோவா போல்டாக இருக்காது, கொஞ்சம் நியூட் ஷேடாக தான் இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் லிப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டிஷ்யூ வச்சு இதோட எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ன தேடுறேன்னு பார்த்தா பொட்டு. ஸோ ஒரு பிங்க் கலர் போட்டு தான் வந்து வச்சு பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ அது சூட் ஆகிற மாதிரி தெரியல. தென் அகைன் தேடி ஒரு ஸ்டோன் போட்டு தான் வந்து செலக்ட் பண்ணேன். இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்க்கு வந்து எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்டோனாக தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதனால இயரிங்குமே கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி தான். ஓகே, நான் என்னோடய ஹேர் ஸ்டைலையும் வந்து முடிச்சுட்டு வரேன். ஸோ நான் நார்மலாக போட்டிருந்தா இப்படி தான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் இருந்திருக்கும். பட் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர் ஸ்டைல். இதோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இது கூட நான் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வைக்கலான்னு டிசைட் பண்ணி இந்த எல்லோ கலர் சாமந்தி வந்து 2 எடுத்து அதையும் வந்து நான் வச்சேன். திஸ் இஸ் தி அவுட்புட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.